வாகன தணிக்கையின் போது 10 கிலோ கெமிக்கல் சிக்கி இருக்கும் அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது. வாகன தணிக்கையின் போது 10 கிலோ கெமிக்கல் உரிய ஆவணங்களின்றி 10 கிலோ கெமிக்கல் பொருளை மாநகர பேருந்தில் எடுத்துச் சென்ற நபர் தலைமைச் செயலகத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து வாகனங்களிலும் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த சோதனையின் போது பேருந்துக்கான பயணச்சீட்டு இன்றி பயணித்த நபர் கெமிக்கல் கொண்டு சென்றதால் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து 10 கிலோ கெமிக்கல் வாகன தணிக்கையின் போது சிக்கியிருக்கிறது. உரிய ஆவணங்களும் ஏதுமின்றி 10 கிலோ கெமிக்கல் பொருளை மாநகர பேருந்தில் எடுத்து சென்றது தொடர்பான அண்மை செய்தி இது. தலைமைச் செயலகத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து வாகனங்களிலும் காவல்துறை தீவிர சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் வாகன தணிக்கையின் போது சிக்கிய 10 கிலோ கெமிக்கல் என்ற செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியம் தரும் தகவல்களை கேட்கலாம். வாகன தணிக்கையின் போது 10 கிலோ கெமிக்கல் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்படும் போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்கள் என்ன? எதற்காக அந்த கெமிக்கல் கடத்தப்பட்டது? எதற்காக அந்த கெமிக்கல் பயன்படும்? ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதா? இது குறித்த தகவல்கள் தரலாம். உங்கள் நேரம். தமிழக பாஜக உரிய அனுமதி இல்லாமல் பல்வேறு இடங்களில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் எதுவும் நடந்து விடாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் தினமும் பல்வேறு வாகன சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல வாகன சோதனை, பேருந்துகளில் சோதனை என பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை போலீசார் தினமும் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாக தலைமைச் செயலகத்திலிருந்து அருகே, அதாவது பாரிமுனையிலிருந்து கோவளம் நோக்கி செல்லக்கூடிய மாநகர பேருந்தில் போலீசார் வாகன சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையின் போது பயணச்சீட்டு எடுக்காமல் ஒருவர் பயணம் செய்து இருந்திருக்கிறார். அவரை போலீசார் பிடித்து சோதனை செய்த போது 10 கிலோவுக்கு மேல் உள்ள கெமிக்கல் பவுடர் வைத்து பயணம் செய்தது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அது என்ன வகையான கெமிக்கல் என்ற விவரங்களை காவல்துறையினர் இதுவரை தெரிவிக்கவில்லை. எதற்காக இந்த கெமிக்கல் பொருட்களை அவர் கொண்டு செல்கிறார் என்ற விவரங்களும் இதுவரை தெரிவிக்கவில்லை. போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த நபருடைய பெயர் விவரங்களை கூட காவல்துறை இதுவரை தெரிவிக்கவில்லை. விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக மட்டும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அதாவது வேதியியல் துகள்கள், வேதியியல் பவுடர் வாகன தணிக்கையின் போது 10 கிலோ அளவிற்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தி குறித்த விளக்கங்களை தந்ததற்கு நன்றி சுப்பிரமணியம்.